மீண்டும் நல்ல நண்பர்களோடு நல்ல நட்பு வட்டத்தை, சாலிகானதொரு நட்பு வட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் இலா மன் யுகாலில். ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் மார்க்கத்தில் இருக்கின்றான். எனவே ஒருவர் தான் யாரோடு நட்பு கொள்கின்றார் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய நண்பர்களை நல்லவர்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நதூபு இலைஹி வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன நபிய்யனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு இப்பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நம் மீது வாராவாரம் விதியாக்கியிருக்கும் ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய மாளிகையிலே ஒன்று குழுமியிருக்கும் அவனின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனுடைய கட்டளைகளை முடியுமானவரை ஏற்று வாழுங்கள். அவனுடைய தடைகளை முற்றாக தவிர்ந்து நடந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் என்னையும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அவனுடைய உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் ஈமானிய பாதையில் கொள்கை உறுதி எனும் தலைப்பில் காலத்திற்கும் சூழலுக்கும் தேவையான ஒரு சில இஸ்லாமிய வழிகாட்டல்களை, ஆன்மீக அறிவுரைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பு இன்றைய கால சூழலில் ஏன் பேசப்பட வேண்டும் என்றால், தற்பொழுது நாங்கள் ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலத்திலும் பிழையான தவறான சிந்தனைகள் மலிந்து காணப்படுகின்ற ஒரு சூழலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச அரங்கில் ஃபித்னாக்கள் நிறைந்து காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று எமது உள்நாட்டிலும் பல தவறான சிந்தனைகள் மக்களை பிழையாக வழிநடாத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் ஈமானை பாதுகாக்கக்கூடிய வழிகளையும் எமது மார்க்க பற்றை பேணிக்கொள்ளக்கூடிய அடிப்படைகளையும் தெளிவாக நாங்கள் புரிந்து ஈமானிய பாதையில் கொள்கை உறுதியோடு, மார்க்க பற்றோடு, இஸ்லாமிய அடிப்படைகளோடு பயணிக்க வேண்டிய ஒரு தேவை காலத்தின் தேவையாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, ஃபித்னாக்கள் நிறைந்த காலத்தில், குழப்பங்கள் நிறைந்த காலத்தில் ஒரு மனிதன் ஈமானை பாதுகாத்துக் கொள்வது என்பது பொறுப்பானதொரு விடயமாகும். அந்த விடயத்தை அவன் அடைந்து கொள்வதற்கு மிகப்பெரிய போராட்டங்களை நடாத்த வேண்டும். உள்ளத்தோடு அவன் போராட வேண்டும். சூழலை அவன் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே இந்த சூழலில் இப்படியான அடிப்படைகளை நாங்கள் தெளிவாக புரிந்து ஈமானிய பாதையில் கொள்கை உறுதியோடு பயணிக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு காணப்படுகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இலங்கை நாட்டில் ஒரு காலத்திலே கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி, அதாவது எல்லோரையும் நாங்கள் பெற்றோரை கூட எல்லோரையும் எதிர்த்து அந்த கொள்கை பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். ஆனால்
உண்மையில் கொள்கையை பிரச்சாரம் செய்வது என்பது, கொள்கை உறுதி என்பது பிறரை எதிர்ப்பது அல்ல. பிறரோடு நாங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே சரியான சிந்தனையை, சரியான இஸ்லாமிய வழிகாட்டல்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிகளை மிக துல்லியமாக நாம் இனம் கண்டு அந்த வழிகளில் பயணித்து அவர்களுக்கு சரியான சிந்தனையை கொண்டு போய் சேர்ப்பதாகும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுக்கு மத்தியிலே அந்த கொள்கை பற்று நலிவடைந்திருப்பதற்கான 2 முக்கியமான காரணங்களை நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். அதிலே முதலாவது காரணம் என்னவென்றால், அதாவது எங்களுக்கு மத்தியில் ஃபிக்ஹ் மஸ்அலாக்களை மையப்படுத்திய தாவா அணுகுமுறை. தாவா என்பது அகீதாவை மையப்படுத்தி, இஸ்லாமிய அடிப்படை கோட்பாட்டை மையப்படுத்தி, அதை மையக் கருவாக வைத்து மக்களுக்கு மத்தியிலே முன்னெடுக்கப்படுவதாகும். ஆனால் இன்றைக்கு ஃபிக்ஹ் மஸ்அலாக்களை மையப்படுத்தி அதைத்தான் இஸ்லாத்தின் அடிப்படையை போன்று மக்களுக்கு மத்தியிலே காட்சிப்படுத்துவதற்கு முயற்சித்ததன் விளைவாக இன்றைக்கு கொள்கை பற்றி எமது சமூகத்தில் நலிவடைந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். 2வது காரணம் என்னவென்றால், உலகத்தின் இன்பங்கள். உலகத்தின் இன்பங்களுக்கு பின்னால் உலகத்தை அடைய வேண்டும், உலகத்தை சுவைக்க வேண்டும், உலகத்தின் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு பின்னால் நாங்கள் அலைமோதி கொள்கை ரீதியாக நலிவடைந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கொள்கையை சரியாக நிலைநாட்டுகின்ற பொழுது, இஸ்லாத்தை சரியாக கடைபிடிக்கின்ற பொழுது, ஈமானை சரியாக அவன் கடைபிடித்து வாழுகின்ற பொழுது பல சோதனைகள், பல எதிர்ப்புகள், பல கஷ்டங்கள், நெருக்கடிகளை அவன் சந்தித்தே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவனால் கொள்கையை இந்த உலகத்தில் கடைபிடித்து வாழ முடியாது. இந்த உலகத்தில் உண்மையான கொள்கைவாதிகள் சோதிக்கப்பட்டதை இஸ்லாம் எங்களுக்கு படிப்பினைக்காக, எங்களுக்கு ஆறுதல் ஊட்டுவதற்காக சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துன்னாசி பலாஅன் அல் அம்பியா. இந்த உலகத்தில் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். சும்ம சாலிஹூன், பிறகு சாலிஹானவர்கள். சும்மல் அம்சலு ஃபல் அம்சல், பிறகு அவர்களை போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள். யுபுதலல் மர்உ அலா கதரி தீனிஹி, ஒரு மனிதனிடத்தில் எந்த அளவுக்கு மார்க்கம் இருக்குமோ அந்த அளவுக்கு அவன் சோதிக்கப்படுவான். மார்க்கத்தில் எந்த அளவுக்கு பிடிப்புள்ளவனாக, பற்றுள்ளவனாக இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழுகின்றானோ அந்த அளவுக்கு அவன் சோதிக்கப்படுவான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் கொள்கையை சரியாக நாம் நிலைநாட்டுகின்ற பொழுது, கொள்கையை, அகீதாவை மையப்படுத்திய இஸ்லாத்தின் அடிப்படையை நாங்கள் நிலைநாட்டுகின்ற பொழுது பல்வேறுபட்ட சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் எங்களுக்கு வரும் என்பதை அல் குர்ஆன் பல இடங்களிலே சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வபலவுனாஹும் பில் ஹஸனாதி வஸ்ஸய்யிஆதி லஅல்லஹும் யர்ஜிஊன். நாங்கள் நல்லவைகளை கொண்டும் தீயவைகளை கொண்டும் அவர்களை சோதித்தோம், அவர்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக. மார்க்கத்தின் பால், அல்லாஹ்வின் பால், தௌபா செய்வதன் பால் அவர்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்ல விடயங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நிஅமாக்கள், அருட்கொடைகள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை கொண்டும் நாம் அவர்களை சோதித்தோம். அதே போன்று வஸ்ஸய்யிஆத், செய்யாத் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அல் மசாயிப், சோதனைகள், சோதனைகளை கொண்டு நாம் அவர்களை சோதித்தோம். அவர்கள் அல்லாஹ்வின் பால் திரும்ப வேண்டும், மார்க்கத்தின் பால் திரும்ப வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இன்னொரு இடத்திலே வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நாங்கள் நல்லதை கொண்டும் தீயதை கொண்டும் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத்தி வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். அதாவது உங்களை நாங்கள் பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்தியும் உயிர்களில் குறைவை ஏற்படுத்தியும் பலங்களில் குறைவை ஏற்படுத்தியும் உங்களை நாம் சோதிப்போம், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே சோதனைகள் பல்வேறு வடிவங்களில் வரும். குறிப்பாக ஈமானோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு, அல்லாஹ்வை சரியாக ஈமான் கொண்டு வாழக்கூடிய மனிதர்களுக்கு, ஆன்மீக பாதையில் கொள்கை உறுதியோடு பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்கு பல்வேறு வடிவங்களில் சோதனைகள் வரும். அந்த நேரத்தில் நாங்கள் பொறுமையை கடைபிடிக்கின்ற பொழுது
எங்களுக்கு சுவர்க்கம் உத்தரவாதப்படுத்தப்படுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எமது சமூகத்திலே குறிப்பாக குர்ஆனையும் சுன்னாவையும் பேசக்கூடியவர்களுக்கு மத்தியிலே பிறருக்கு ஏதாவது சோதனைகள் வந்துவிட்டால் நாங்கள் அவசரப்பட்டு தீர்ப்பு வழங்குகின்றோம். பிறருக்கு ஒரு சோதனை வந்துவிட்டால் நாங்கள் அவசரப்பட்டு துணிந்து முன்வந்து அவர்களுக்கு நாங்கள் தீர்ப்புகளை வழங்கி விடுகின்றோம். அதே நேரம் சோதனை அவர்களுக்கு வருகின்ற பொழுது, சோதனை எங்களுக்கு வருகின்ற பொழுது, அந்த நேரத்தில் அந்த சோதனையை எதிர்கொள்ளக்கூடிய அணுகுமுறைக்கு நாங்கள் நியாயங்களை சூட்டிக் கொள்கின்றோம். நான் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், நிர்பந்தம், வேறு வழி இல்லை என்று எங்களுடைய பிழையான அணுகுமுறையை நியாயப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எப்படி பிறர் விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டுமோ அதே போன்று எமது விடயத்திலும் சோதனை எமக்கு வந்தாலும் எமது ஈமானை இழந்துவிடக் கூடாது, எமது அகீதாவை நாம் இழந்துவிடக் கூடாது என்ற விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல் இஸ்திகாமா என்று சொல்லக்கூடிய நேரத்திலே, மார்க்கத்தை உறுதியாக கடைபிடித்தல் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே, அதாவது எந்த புறத்துக்கும் சாயாமல், வலது புறத்திற்கோ இடது புறத்திற்கோ சாயாமல் நேராக அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக பயணிப்பதைத்தான் அல் இஸ்திகாமா என்று சொல்ல முடியும். எனவே இந்த இஸ்திகாமா என்பது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏவி இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் ஏற்று நடப்பதனூடாகவும், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தடை செய்திருக்கக்கூடிய விடயங்களை தவிர்ந்து நடப்பதனூடாகவும் மார்க்கத்தில் கொள்கை உறுதியோடு நாங்கள் பயணிக்க முடியும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே நேரத்திலே எங்களிடத்திலே இஸ்லாத்தை பின்பற்றுகின்றோம் என்ற பெயரிலே எல்லை மீறி செல்வதையும் இஸ்லாம் தடை செய்கின்றது. அதே போன்று நாங்கள் எமக்கு ஏற்படக்கூடிய சூழல்களை வைத்து எமது பலவீனங்களை நியாயப்படுத்துவதையும் இஸ்லாம் தடை செய்கின்றது. எனவே இந்த இரண்டுக்கு மத்தியில் ஒரு நடுநிலையான போக்கோடு ஈமானிய பாதையில், ஆன்மீக பாதையில் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். மார்க்கத்திலே உறுதியாக, என்னதான் சூழல்கள் வித்தியாசப்பட்டாலும், பிரச்சனைகள் உலகத்திலே விஸ்வரூபம் எடுத்தாலும், எப்படிப்பட்ட வடிவங்களில் சோதனைகள் எமக்கு வந்தாலும், எமது உள்ளத்திற்கான சோதனைகளாக இருக்கலாம், எமது உடலுக்கான சோதனைகளாக இருக்கலாம், எமது பொருளாதாரத்திற்கான சோதனைகளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட வடிவத்தில் நான் சோதனையை சந்தித்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உறுதியாக கடைபிடிக்கக்கூடிய மனோநிலையை தருமாறு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதனால்தான் நாங்கள் ஒவ்வொரு ரக்காத்திலும் குறைந்தது ஒரு நாளைக்கு 17 தடவைகள் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் உறுதியான பாதையை நீ எனக்கு காட்டுவாயாக, உறுதியான பாதையை நீ எனக்கு காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாமத்தை நாங்கள் கேட்பதற்கான ஒரு பிரார்த்தனையை சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுக்கு கற்றுத்தருவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஷத்தாதே இதா ரஅய்தன் நாஸ قد اكتنزوا الذهب والفضة فاكنز هؤلاء الكلمات, மக்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமிக்க கூடியதை நீர் கண்டால் பின்வரக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் சேமித்துக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ரி வல் அஸீமத அலா ருஷ்தி, யா அல்லாஹ் காரியத்தில் உறுதியை எனக்கு நீ தருவாயாக, அதே போன்று என்னுடைய எல்லா விடயங்களிலும் நேரான பாதையில் பயணிக்கக்கூடிய மன வலிமையை எனக்கு நீ தருவாயாக. வஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மதிக, உன்னுடைய ரஹ்மத்தை எனக்கு கட்டாயப்படுத்தக்கூடிய, வாஜிபாக்கக்கூடிய விடயங்களை உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன். அதே போன்று வஅஸாயிம மக்ஃபிரதிக, உன்னுடைய பாவ மன்னிப்பை எனக்கு பெற்றுத்தரக்கூடிய மன உறுதியை, மன வலிமைகளை உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் என்று இப்படியான பிரார்த்தனைகளை நீங்கள் சேமித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு வழிகாட்டியதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் பலவீனத்தோடு படைக்கப்பட்டிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா ஏவி இருக்கக்கூடிய விடயங்களை ஏற்று நடக்கின்ற விடயத்திலே அவன் பொடுபோக்காக நடந்து கொள்வான். அதே போன்று அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கக்கூடிய விடயங்களை தவிர்த்து நடக்கின்ற விடயத்திலும் அவன் பொடுபோக்காக நடக்கின்றான் என்ற காரணத்தினால்தான் எங்களுக்கு, அதாவது இஸ்திகாமத்தை, மன உறுதியை, மார்க்கத்தில் கொள்கை உறுதியோடு பயணிக்கக்கூடிய அந்த மனோநிலையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழிகாட்டல்களை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழங்கி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா
அல் குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபஸ்தகீமு இலைஹி வஸ்தக்ஃபிரூஹு, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வின் பால் உறுதியாக வாழுங்கள், அவரிடத்திலே பாவ மன்னிப்பை கோருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக எங்களுக்கு மத்தியிலே அதாவது பலவீனம், ஈமானிய பலவீனம் சில பொழுது எங்களை மிகைப்பதற்கு முயற்சிக்கும். அந்த நேரத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மன உறுதியை கேட்க வேண்டும், இஸ்திகாமத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற விடயத்திலே உறுதியான அந்த மனோநிலையை கேட்க வேண்டும் என்று தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் 100% இறையச்சத்தோடு கொள்கை பற்றோடு வாழ முடியாது. பலவீனங்கள் அவ்வப்போது அவரிடத்தில் வருகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் அவன் பிரார்த்தனை செய்து அந்த இஸ்திகாமத்தை மன உறுதியை கேட்க வேண்டும் என்று மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரை பார்த்து சொல்கின்றார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த, நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅத்பிஇஸ் ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, நீங்கள் ஒரு பாவத்தை செய்தால் அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்யுங்கள், அந்த நன்மை பாவத்தை அழித்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபி தோழருக்கு வழிகாட்டினார்கள். பாவத்தை செய்கின்ற பொழுது இந்த உலகத்திலே பாவம் செய்யாமல் யாரும் வாழ முடியாது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லௌலம் துதுனிபு, நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா உங்களை அழித்துவிட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பாவம் செய்வது மனித பலவீனம். அந்த பலவீனம் வெளிப்படுகின்ற நேரத்தில் ஒரு நன்மையை செய்து அந்த பாவத்தை நாம் அழித்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மன உறுதியை, கொள்கை பற்றை, ஈமானிய பாதையில் ஆன்மீக பயணத்தில் மன உறுதியை கேட்பதற்கான வழிகாட்டல்களை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனித பலவீனத்தை இனம் கண்ட அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மனித சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள் என்றால், சத்திது வகாரிபு, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை சரியாக செய்யுங்கள். 100% உங்களால் சரியாக செய்ய முடியவில்லை என்றால் காரிபு, சரியான அந்த முறைக்கு நெருக்கமாகவாவது நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று இந்த மனித சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அல் இஸ்திகாமா என்ற அந்த மன உறுதியை, கொள்கை பற்றை, ஆன்மீக பாதையிலே நாங்கள் கொள்கை உறுதியோடு பயணிக்கக்கூடிய அந்த அடிப்படையை மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது கொள்கை ரீதியாகவும் அதே போன்று ஷரியா ரீதியாகவும் பண்பாடு ரீதியாகவும் இஸ்திகாமத்தை நாங்கள் எப்படி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரிகளே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இஸ்திகாமத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகாட்டல்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் அந்த இஸ்திகாமத் என்பது ஒரு மனிதனுடைய தக்வாவை, ஒரு மனிதனுடைய இறையச்சத்தை, ஆன்மீக உச்ச நிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பண்புதான் இஸ்திகாமத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரிகளே, நாங்கள் ஒரு மாத காலம் நோன்பிருந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இபாதத்துக்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுக்கு மிகவும் கட்டுப்பட்டவர்களாக அந்த மாதத்தை கழித்தோம். காரணம், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. எனவே இந்த தக்வாவை நாங்கள் அடைந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு மாத காலம் பயிற்சி எடுத்தோம். தக்வா என்ற இலக்கை நாம் அடைவதற்காக வேண்டி ஒரு மாத காலம் நாங்கள் சிரமப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு ஈடுபட்டோம். அன்புள்ள சகோதரிகளே, எனவே இந்த தக்வாவை நாம் அடைந்து கொள்வதாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்திகாமா என்ற அந்த மன உறுதியை, அந்த கொள்கை பற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்திதான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த வமன் தாப மஅக, நீங்களும் உங்களோடு தௌபா செய்தவர்களும் ஏவப்பட்ட பிரகாரம் மார்க்கத்தில் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்வதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அதே போன்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்திலே, கது உஜீபத் தஅவதுகுமா ஃபஸ்தகீமா, உங்கள் இருவருடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, பதிலளிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் உறுதியாக செயல்படுங்கள், கொள்கை பற்றோடு நீங்கள் உலகத்திலே வாழுங்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சுஃபியான் இப்னு அப்துல்லாஹி ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக், அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாத்திலே ஒரு விடயத்தை
ஒரு கூற்றை நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள், அதை பற்றி உங்களுக்கு பிறகு நான் வேறு யாரிடத்திலும் கேட்க மாட்டேன், அப்படியான ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து, குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்கள், பிறகு அதில் உறுதியாக நில்லுங்கள் என்று அந்த தோழருக்கு வழிகாட்டியதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நபிகளாருக்கு இஸ்திகாமத்தை கொண்டு கட்டளையிடுகின்றான். அதே போன்று நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படித்தான் வந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் மனித சமூகத்திற்கும் இஸ்திகாமத்தை கொண்டு வழிகாட்டி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, இது நிச்சயமாக என்னுடைய உறுதியான பாதை, ஃபத்தபிஊஹு, அந்த பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉ சுபுல, ஏனைய பாதைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் ஏனைய பாதைகள் உங்களை திசை திருப்பும், தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவோடு வாழ வேண்டும் என்பதற்காக இவ்வாறு தான் அவன் உங்களுக்கு வசியத்து செய்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய பாதை, அந்த பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என்று அல்லாஹ் தஆலா மனித சமூகத்திற்கு வழிகாட்டுகின்றான். அதே போன்று இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அதாவது உறுதியான வார்த்தையை கொண்டு ஈமானோடு வாழக்கூடிய மக்களை உறுதிப்படுத்துவதாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எப்படி? யுஸப்பித்துல்லாஹுல் லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா, இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களை உறுதியான வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்துகின்றான் என்று அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே ஈமானோடு இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது என்னதான் சூழல்கள் வித்தியாசப்பட்டாலும், பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தாலும், உளரீதியான தடுமாற்றங்கள் எங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டாலும், சர்வதேச அரங்கிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நான் ஈமானோடு எதிர்கொள்வது என்ற மனக்குழப்பம் எங்களுக்கு ஏற்பட்டாலும், அன்புள்ள சகோதரர்களே, உறுதியாக மார்க்கத்தின் அடிப்படையில், ஈமானின் அடிப்படையில் நின்று நாங்கள் எங்களுடைய கொள்கை பற்றி வெளிப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பாதுகாப்பும் நிம்மதியும் கிடைக்கும் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. எப்படி? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், நிச்சயமாக யாரெல்லாம் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதிலே உறுதியாக நிற்கின்றார்களோ அவர்கள் மீது வானவர்கள் இறங்கி, அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வானவர்கள் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே ஈமான் அல் இஸ்திகாமா, எங்களிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும். அந்த ஈமானிலே உறுதியாக எந்த அதாவது சருகல்களும் இன்றி உறுதியாக அந்த ஈமானிலே பயணிக்கக்கூடிய மன உறுதி எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக வானவர்களுடைய நற்செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு இஸ்திகாமத் கிடைப்பது என்பது அல்லாஹ்வுடைய அந்த மன உறுதி, அல்லாஹ் தஆலா அவனை மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி அதிலே மிகவும் மன உறுதியோடு பயணிக்கக்கூடிய அந்த உணர்வை அவனுக்கு ஏற்படுத்துவது என்பது அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தாகும். அல்லாஹ்வுடைய நேர்வழி, ஹிதாயத்து தௌஃபீக், அல்லாஹ் தஆலா அவனுக்கு அந்த நேர்வழியை நாடி இருக்கின்றான். அதை வேறு எவராலும் எந்த மனிதனுக்கும் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தவிர வேறொன்றும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நிஅமத்திற்காக, அல்லாஹ்வுடைய இந்த அருட்கொடைக்காக நாங்கள் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இஸ்திகாமத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, மன உறுதியை, மார்க்கத்திலே கொள்கை பற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். வெற்றியை தௌபாவோடும் இஸ்திக்ஃபாரோடும் அல்லாஹ் தஆலா இணைத்து பேசுவதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இஸ்திகாமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மார்க்கத்தில் கொள்கை உறுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஈமானிய பாதையில் கொள்கை பற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அடிக்கடி எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும், சுய மதிப்பீடு செய்ய வேண்டும். எமது செயற்பாடுகளை, எமது வார்த்தைகளை நாங்கள் பேசியதற்கு பின்னால், எமது செயல்களை நாம் செய்ததற்கு பின்னால் செய்த செயல்கள் சரிதானா, பேசிய வார்த்தைகள், வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், நாம் எழுதிய எழுத்துக்கள் சரிதானா என்று நாங்கள் நிச்சயமாக
நிச்சயமாக எங்களை சுய மதிப்பீடு செய்ய வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் எதை நாளைக்கு முற்படுத்தி இருக்கின்றது என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நாம் எதை செய்தோம், எதை மறுமைக்காக முற்படுத்தினோம், நாம் பேசிய வார்த்தைகள் என்ன என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல் இஸ்திகாமா என்ற அந்த மன வலிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஐங்கால தொழுகையை ஜமாத்தோடு நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், ரமலான் காலத்திலே பள்ளிவாசலுக்கு வந்தவர்களை ரமலானுக்கு பின்னால் காண முடியவில்லை. சுபஹ் தொழுகைக்கு பள்ளிவாசல் நிரம்பி வழிகின்ற அளவுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். ஆனால் ரமலான் முடிவடைந்ததற்கு பின்னால் ஒரு சஃப்பை தாண்டுவது, 2 சஃப்பை தாண்டுவது மிகவும் கஷ்டமான காரியமாக மாறியிருக்கின்றது. அரபியிலே சொல்லுவார்கள், அதாவது ذهبت الضيوف وبقي الأهل. விருந்தாளிகள் சென்று விட்டார்கள், அந்த வீட்டுக்காரர்கள் மாத்திரம்தான் இப்பொழுது இருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வளமையாக பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டிருந்தவர்கள் தான் இன்றைக்கும் வருகின்றார்கள். ரமலானிலே வந்தவர்கள் சென்று விட்டார்கள், விருந்தாளிகள் சென்று விட்டார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஐங்கால தொழுகையை ரமலானுக்கு பின்னாலும் நாங்கள் ஜமாத்தோடு பேணிக் கொள்வதனூடாக நிச்சயமாக மார்க்கத்தில் உறுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், இஸ்திகாமத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குழப்பம் நிறைந்த காலத்திலே, பிரச்சனைகள், சர்ச்சைகள், போர் சூழல்கள் நிறைந்த காலத்தில் நாங்கள் இஸ்திகாமத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஐங்கால தொழுகையை ஜமாத்தோடு பேணிக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று நாங்கள் இஸ்திகாமத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் மார்க்க கல்வியை நாம் சரியாக தேட வேண்டும். அல் குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியை நாங்கள் அதற்குரிய இடங்களில் இருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும், அதற்குரிய மூலாதாரங்களில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு சோசியல் மீடியாவை பாத்திரம் பார்த்து இஸ்லாத்தை படிக்கக்கூடியவர்கள் திசை மாறி பயணிக்க கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். அதாவது சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் அப்படியே உண்மைப்படுத்தி மற்றவர்களுக்கு தீர்ப்பு வழங்கி ஈமானை இழந்து, இஸ்திகாமத்தை இழந்து, ஈமானிய பலவீனத்தோடு பிழையாக வழிநடாத்தப்படுகின்ற ஒரு கூட்டத்தை இன்றைக்கு எமது சமூகத்தில் நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆன் சுன்னாவுடைய அறிவை அதற்குரிய இடங்களில் இருந்து, மூலாதாரங்களில் இருந்து சரியான வடிவத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக திசை மாறி பயணிக்க மாட்டோம். அதே போன்று இஸ்திகாமத்தை நாங்கள் இழந்து விட மாட்டோம். ஈமானிய பாதையில் நாங்கள் சருகாமல் எமது ஆன்மீக உணர்வை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எமது இஸ்திகாமத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் நல்ல நண்பர்களோடு எமது உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் மறக்கின்ற பொழுது ஞாபகப்படுத்தக்கூடியவர்கள், நாங்கள் சருகின்ற பொழுது எங்களை திருத்தக்கூடியவர்கள், இப்படி நல்ல நண்பர்களோடு எமது உறவுகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக இஸ்திகாமத்தோடு மார்க்கத்தில் மன உறுதியோடு பயணிக்கக்கூடிய அந்த நிலையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் எப்படிப்பட்ட நண்பர்களோடு இருப்போமோ அவர்களோடு தான் மறுமையிலும் நாங்கள் இருப்போம். எனவே நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். எமது நட்பு வட்டம் ஈமானிய வட்டமாக இருக்க வேண்டும். இறையச்சத்தோடு பயணிக்கக்கூடிய ஆன்மீக உணர்வோடு வலம் வரக்கூடிய வட்டமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அல் அகில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅத். அது, அதாவது நண்பர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் நண்பர்களாக இருந்தார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே சிலர் சிலருக்கு எதிரிகளாக இருப்பார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எப்பொழுதும் நல்ல நண்பர்களோடு நல்ல நட்பு வட்டத்தை, சாலிகானதொரு நட்பு வட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் இலா மன் யுகாலில். ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் மார்க்கத்தில் இருக்கின்றான். எனவே ஒருவர் தான் யாரோடு நட்பு கொள்கின்றார் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய நண்பர்களை நல்லவர்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நல்லவர்களோடு நட்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் மார்க்கத்திலே இஸ்திகாமத்தோடு மன உறுதியோடு கொள்கை பற்றோடு பயணிக்கக்கூடிய அந்த நிலையை நிச்சயமாக பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை தெளிவாக புரிந்து இஸ்திகாமத்தை பாதுகாக்கக்கூடிய வழிகளை இனம் கண்டு அந்த வழிகளினூடாக நாங்கள் எமது மார்க்க பற்றை பாதுகாத்துக் கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதஹ் அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஈமானிய பாதையில்
கொள்கை உறுதியோடு இஸ்திகாமத்தோடு நாங்கள் பயணிப்பதாக இருந்தால், குறிப்பாக குழப்பங்கள் ஃபித்னாக்கள் நிறைந்த காலத்தில் எமது செயற்பாடுகளை, எமது நடவடிக்கைகளை, எமது எதிர்கால திட்டங்களை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது. அந்த வழிகாட்டல்களை முழுமையாக தழுவி நாங்கள் எமது மார்க்க பற்றை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எமது கொள்கை உறுதியை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எமது கொள்கை பற்றை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. குறிப்பாக அன்புள்ள சகோதரர்களே, மனித உடலில் ஒரு உறுப்பு இருக்கின்றது, ஆபத்தான உறுப்பு. அந்த உறுப்பு தான் மனிதனை நல்லவனாகவும் தீயவனாகவும் மாற்றுவதற்கு மிக முக்கியமாக பங்களிக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நாவு என்ற உறுப்பு. அன்புள்ள சகோதரர்களே, எமது நாவை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, தவறான வார்த்தைகளை அந்த நாவு உச்சரிக்க கூடாது என்ற விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. எந்த விடயத்தை பற்றி எமக்கு தெளிவில்லையோ அந்த விடயத்தை நாம் பேசக்கூடாது. எந்த விடயத்தை பற்றி சரியான பின்புலம் எங்களுக்கு இல்லையோ அந்த விடயத்தை பற்றி நாங்கள் பேசி பிறருக்கு தீர்ப்பளிக்க கூடாது. இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். எந்த விடயம் பற்றி உமக்கு தெளிவில்லையோ அந்த விடயத்தை நீங்கள் துருவி துருவி தேடிக்கொண்டு செல்ல வேண்டாம், ஆய்வு செய்ய வேண்டாம். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக உங்களுடைய செவி, உங்களுடைய பார்வை, உங்களுடைய உள்ளம், இவை அனைத்தும் மறுமையில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எமக்கு தெளிவில்லாத விடயங்களை பற்றி நாங்கள் பேசக்கூடாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளை ஈமான் கொண்டிருக்கின்றாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் வாய் மூடி மௌனிக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக பதியப்பட்டு அது பற்றிய விசாரணைகள் மறுமையில் எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், சதுக்தபு ஷஹாதத்துஹும் வயுஸ்அலூன். அவருடைய சாட்சியங்கள் எழுதப்பட்டு அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நாம் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கலாம், நாம் எழுதக்கூடிய எழுத்துக்களாக இருக்கலாம். அன்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கு சர்வதேச அரங்கில் நடைபெறக்கூடிய யுத்தங்களை பற்றி, போர் நடவடிக்கைகளை பற்றி எப்படியான எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே பார்க்கலாம். அதாவது மிக மோசமாக எழுதுகின்றார்கள், மிகவும் தவறாக அந்த பிரச்சனைகளை அணுகுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாம் எழுதக்கூடிய எழுத்து இருக்கின்றதே, இது நாம் பதியக்கூடிய சாட்சியம். இந்த சாட்சியம் அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் பதியப்பட்டு மறுமையில் அது பற்றிய விசாரணை எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், நாம் எழுதக்கூடிய எழுத்துக்கள் அனைத்தும் மறுமையிலே விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக இஸ்லாமிய அறிஞர்கள், சலஃபு சாலிஹீன்கள் எங்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய வழிகாட்டல் என்ன? அதாவது ஷியாக்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே பிரச்சனை நடைபெறுகின்ற பொழுது நீங்கள் அமைதியாக மௌனமாக நாவை பேணி அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்றுதான் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களே ஒழிய அவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் தீர்ப்பு வழங்கி இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று தீர்ப்பு வழங்கி எமது ஈமானை இழந்துவிடக் கூடாது என்று தீனுல் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. சலஃபு சாலிஹீன்கள் அப்படித்தான் இந்த சமூகத்திற்கு, மனித சமூகத்திற்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எமது நாவுகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். நாம் எழுதக்கூடிய எழுத்துக்களை அல்லாஹ்வை பயந்து எமது ஈமானை இழக்காமல் நாம் எழுத வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. நாம் எழுதக்கூடிய எழுத்துக்கள், பேசக்கூடிய பேச்சுக்கள், இவை பற்றி நிச்சயமாக மறுமையில் விசாரணை உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதும் நாங்கள் அல்லாஹ்வின் பால் தேவையுடையவர்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் பால் நாம் தேவையுடையவர்கள். அவன்தான் என்னுடைய ரப்புல் ஆலமீன். நான் அவனின் பால் தேவையுடையவனாக இருக்கின்றேன். என்னதான் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தாலும், நான் செல்வ செழிப்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வின் பால் எனக்கு இருக்கக்கூடிய தேவை இல்லாமல் போகாது. எனவே நான் அவனுடைய அடிமை, அவன் என்னுடைய எஜமான் என்ற அந்த
உறுதியோடு மனோநிலையோடு ஆன்மீக பாதையில் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மீறி நடைபெறாது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மீறி நடைபெறாது. உலகத்தில் நடைபெறக்கூடிய யுத்தங்களாக இருக்கலாம், ஃபித்னாக்களாக இருக்கலாம், அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் படியே நடைபெறுகின்றன என்ற விடயத்தில் ஒரு முஃமின் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகளை ஈமானை பாதுகாத்துக் கொண்டு இஸ்திகாமத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனோநிலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஈமானோடு வாழக்கூடியவர்களுக்கு, உண்மையான ஈமானோடு வாழக்கூடியவர்களுக்கு வெற்றியை வாக்களித்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது, சத்தியமானது, அதிலே மாற்று கருத்து கிடையாது, கடுகளவும் சந்தேகம் கிடையாது. எனவே ஈமானோடு வாழக்கூடியவர்களுக்கு என்னதான் ஃபித்னாக்கள் ஏற்பட்டாலும், என்னதான் பிரச்சனைகள் குழப்பங்கள் உலகத்தில் அரங்கேறினாலும், ஈமானோடு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி உண்டு என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்கின்றது. அதில் நாம் உறுதியாக பயணிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்று அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே நாம் அல்லாஹ்வுக்கு உதவி செய்கின்ற பொழுது, நாங்கள் ஈமானோடு வாழுகின்ற பொழுது, இஸ்லாத்தை இழக்காமல் ஈமானிய பற்றோடு, கொள்கை உறுதியோடு, இஸ்திகாமத்தோடு ஆன்மீக பாதையில் பயணிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். எமது பாதங்களை உறுதிப்படுத்துவதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வாக்களிக்கின்றான். அதே போன்று வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹில் அஸீஸில் ஹகீம், அதாவது மிகைக்கக்கூடிய ஞானமிக்க அல்லாஹ்விடம் இருந்தே அன்றி உதவி கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். உதவி என்றால் அது அல்லாஹ்விடம் இருந்து மாத்திரமே வர முடியும் என்று அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று யார் அல்லாஹ்வுக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பலசாலியாகவும் மிகைக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி உண்டு, காஃபிர்களுக்கு அல்லாஹ்வுடைய தோல்வி உண்டு. காஃபிர்களை அவன் கைவிடுவதாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். அலைஹிம் தாயிரத்து ஸௌ, அவர்களுக்கே கெட்ட வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே ஈமானோடு வாழக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி உண்டு. அதே போன்று குஃப்ரோடு வாழக்கூடியவர்களுக்கு மிக மோசமான தண்டனை, வேதனை உண்டு என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இந்த அடிப்படையில் உறுதி கொண்டவர்களாக ஆன்மீக பாதையில் ஈமானிய பலத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் அவனுக்கென்று அல்லாஹ் நிர்ணயித்த ரிஸ்கை பூர்ணப்படுத்தாமல், முழுமைப்படுத்தாமல் அவன் உலகத்தை விட்டும் பிரிய மாட்டான், அவன் மரணிக்க மாட்டான் என்பதும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமானதொரு அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே எங்களை அச்சமூட்டக்கூடிய கோஷங்கள், எங்களை பயமுறுத்தக்கூடிய எழுத்துக்கள், பிரச்சாரங்கள் எங்களை சூழ என்னதான் வந்தாலும் நாங்கள் ஈமானிலே ஆட்டம் காணக்கூடாது, நாங்கள் கொள்கையிலே ஆட்டம் காணக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது குஃப்ரோடு வாழக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டிருக்கின்றார்கள் என்று வந்து சொல்லப்பட்டால் அவருடைய ஈமானை அது அதிகரிக்கும், ஈமானிய பலத்தை அது வெளிப்படுத்தும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே இந்த உலகத்திலே சூழல்கள் எங்களை அச்சுறுத்தினாலும், வரக்கூடிய தகவல்கள் எங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தினாலும் அது எமது ஈமானைத்தான் அதிகரிக்க வேண்டுமே ஒழிய கொள்கையிலே நாங்கள் நலிவடைந்து மார்க்கத்தை விட்டு விலை செல்லக்கூடிய பலவீனத்தை அது வெளிப்படுத்த கூடாது என்ற விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய மனிதன் அவன் மீது தவக்குல் வைத்து வாழ வேண்டும். என்ன நடந்தாலும் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து அவன் கொள்கை உறுதியோடு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. என்னதான் நடந்தாலும் நாங்கள் தவக்குல் வைக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீதுதான், அவன் மீதுதான் தவக்குல் வைக்க வேண்டும். அதனால் தான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தைகளை நாம் அடிக்கடி சொல்ல வேண்டும். அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவன் மிகச்சிறந்த பொறுப்பு வைக்கப்படக்கூடியவன் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் அதிகமாக கேட்க வேண்டும். நபிமார்கள் கூட அந்த வார்த்தையை தான் கேட்டார்கள். இக்கட்டான சூழலில் நெருக்கடிகளை சந்தித்த பொழுது, பிரச்சனைகளை, ஃபித்னாக்களை அவர்கள் எதிர்கொண்ட நேரத்தில் அப்படியான வார்த்தைகளை வெளிப்படுத்திய வரலாறுகளை அல் குர்ஆன் எங்களுக்கு படிப்பினைக்காக சொல்லி காட்டுகின்றது. எனவே நாங்கள்
நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும். பொதுவாக மூமின்களுக்கு வாக்களித்த வெற்றியை தந்துவிடுவென்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்கள் துஆ கேட்க வேண்டும். எமது உள்ளத்தை நெருக்கடியான சூழலில், பிரச்சனைகள் அதிகரித்த சூழலில் எமது ஈமானை பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்கள் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக, உள்ளங்களை புரட்டக்கூடிய அல்லாஹ்வே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக என்ற பிரார்த்தனையை நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் நிறைந்த காலத்திலே எமது இபாதத்துக்களை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜ் கஹிஜ்ரத்தின் இலைய, குழப்பங்கள் நிறைந்த காலத்திலே இபாதத் செய்வது என்னை நோக்கி மேற்கொள்ளக்கூடிய ஹிஜ்ரத்தை போன்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே குழப்பங்கள் ஃபித்னாக்கள் நிறைந்த காலத்திலே நாங்கள் பிழையாக எழுதி மற்றவர்களுக்கு பிழையாக தீர்ப்பு கொடுத்து ஈமானை இழந்து இஸ்திகாமத்தை மீறி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாவிகளாக மாறிவிடக் கூடாது. நாம் எழுதக்கூடிய எழுத்துக்கள், பேசக்கூடிய பேச்சுக்கள் பதியப்பட்டு அது பற்றிய விசாரணை நிச்சயமாக மறுமையில் உண்டு என்ற மனோநிலையோடு முடிந்த அளவுக்கு இப்படியான குழப்பங்களில் இருந்து நாங்கள் விலகி இஸ்லாத்திற்காக வேண்டியும் முஸ்லிம்களுக்காக வேண்டியும் பொதுவாக நாங்கள் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு வாக்களித்த வெற்றியை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். எமது உள்ளத்தை கொள்கையிலே, மார்க்கத்திலே, இஸ்லாமிய அடிப்படையிலே உறுதிப்படுத்துமாறு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்போம். எல்லா விதமான குழப்பங்களில் இருந்தும் இஸ்லாமிய உலகத்தை, முஸ்லிம்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து ஈமானுக்கு அல்லாஹ் வாக்களித்த வெற்றியை தந்து, அதாவது முடிவை முத்தகீன்களுக்கு, வல் ஆகிபத்து லில் முத்தகீன், முடிவு அழகான முடிவு முத்தகீன்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, அந்த அழகான முடிவை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.